சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். பயங்கரவாதிகளுடைய கொடூரமான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக சரியான பக்காவான பதிலடி கொடுத்திருக்கு நம்முடைய இந்தியாங்க. இது சம்பந்தமான ஒரு முக்கியமான சிறு தொகுப்பு. இன்னொரு பக்கம் 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறது திமுக. இதை ஒட்டி 2026ஐயும் வெற்றி பெறணும் அப்படின்னு புது ஸ்கெட்சும் போட்டு புது வியூகங்களையும் வகுத்து கொடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். அதே நேரத்தில் திமுக உட்கட்சிக்குள்ளாரையும் நிறைய சிக்கல்கள், நிறைய பஞ்சாயத்துகளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. பெரிய ரேஸே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமாக KN நேருவா ஏவா வேலுவா அப்படின்னு ஒரு ரேஸ் ஓடுது. இன்னொரு பக்கம் முக்கிய பொறுப்புகளை குறிவைக்கும் பல்வேறு சீனியர்கள். இதற்கிடையில உதயநிதி வில்லிங், ஸ்டாலின் ரிஜெக்ட் அப்படின்னு செய்திகள் வருது. உதயநிதி சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார், ஆனால் ஸ்டாலின் கிட்ட இருந்து நோனு பதில்கள் வருது அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் அப்பா மகனுக்கு இடையே மனஸ்தாபங்களா, உரசலா, என்ன நடந்துட்டு இருக்கு திமுகக்குள்ளார, அவங்களுடைய சீக்ரெட் நகர்வுகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பயங்கரவாதிகளை மிரட்டிய ஆபரேஷன் சிந்தூர் பெயர் காரணம் என்ன? எப்படி வந்தது இந்த பெயர்? நம்முடைய காஷ்மீர் பகல்காம்ல சில நாட்களுக்கு முன்னாடி பயங்கரவாதிகள் மிக கொடூரமாக அப்பாவி சுற்றுலாவாசிகளை கொன்று குவிச்சாங்க இல்லையா? இது உலகத்தையே உலுக்கியது. குறிப்பாக நம்முடைய இந்தியாவை ரொம்பவே உலுக்குனது. இதற்கு தான் அமைதியாக இருந்து சரியாக மே 7ஆம் தேதி இன்றைக்கு அதிகாலை நேரத்தில், இப்படியும் சொல்லலாம் எல்லோரும் உறங்கி கொண்டிருந்த நள்ளிரவு நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக சரியான பதிலடி கொடுத்துருக்கு நம்முடைய இந்தியாங்க. 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் 4 இடங்கள், அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்கள். சுமார் 25 நிமிடங்களில் 24க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி வெற்றிகரமாக இந்த ஆப்ரேஷனையும் சக்ஸஸ் ஆக்கியிருக்காங்க. அங்கே பயங்கரவாதிகள் நடுநடுங்கி போயிருக்காங்க, பேர் அழிவை சந்திச்சிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஏன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டால், நம்முடைய இந்து பெண்களுடைய நெற்றி வகிடு இருக்கு இல்லைங்களா, அதில் வைக்கப்படுகின்ற குங்குமம் தான் சிந்தூர் அப்படிங்கிறது. நம்ம சுற்றுலாவாசிகளை கொன்னாங்க இல்லையா பயங்கரவாதிகள், அதில் பெரும்பாலானவங்க ஆண்கள் தான். அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் என்கிற அடிப்படையில் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த பெயரும் வச்சுருக்காங்க. அந்த இங்கிலீஷில் ஓ வருது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தோம்னா குங்குமம் இருக்கிற மாதிரியும் பின்னாடி அந்த குங்குமம்லாம் நிறைய இருக்கிற மாதிரியும் ஒரு குறியீடாகவோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சுருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வச்சார் அப்படின்னும் தேசிய ஊடகங்கள் மூலமாக தகவல்களும் வருதுங்க. பயங்கரவாதிகளை பயமுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. இதனுடைய முழுமையான பின்னணிகளை நள்ளிரவு நேரத்திலேயே நம்முடைய செய்தியாளர்கள் தம்பி ஸ்ரீராம் அவர் விரிவாக காணொலியை பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்து நம்முடைய வெங்கட் விரிவாகவே இதனுடைய பின்னணிகளை பதிவு செஞ்சுருக்காரு. சரி, நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டு பரபரப்பு செய்திக்கு திரும்புவோங்க. உதயநிதி கையில் 72 தொகுதிகள், பிரித்து கொடுக்கப்பட்ட இனிப்பு மூட்டைகள். 2026க்கு ஸ்டாலின் போடும் பக்கா ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகுமா? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எனும் நான் சரியாக 4 ஆண்டுக்கு முன்னாடி 2021 இதே மே 7ஆம் தேதி சுமார் காலை 9 மணி அளவில் முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றாருங்க. அன்றைய நாளிலேயே பொது உடைமை, சமத்துவம், சமூக நீதி இதுதான் எங்களுடைய ஆட்சியுடைய கொள்கையாக இருக்கும் அப்படின்னும் அப்போவே தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களையும் அதிலேயே அன்றைய தினமே சுட்டி காட்டியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், இன்னொரு பக்கம் பெண்களுக்கான அந்த உரிமை தொகை, அப்புறம் கல்வி உதவித்தொகை, அதன் தொடர்ச்சியாக காலை சிற்றுண்டி உணவு மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்டாக காலனி என்கிற அந்த வார்த்தை நீக்கப்பட்டது. இப்படி பலவற்றையுமே சாதனைகளாக முன்வைக்கிறாங்க திமுகவினர். கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை திமுக ஆட்சி நிறைவேற்றி விட்டது. அடுத்து இந்த 5வது ஆண்டில் நாம் மிக சிறப்பாக மக்களுக்காக செயல்படணும்,
அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னும் இந்த 5ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டியும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு கட்டளை போட்டிருக்காருங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கிற முழக்கத்தோடு அடுத்த ஓராண்டுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி புது புது வியூகங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய தலைமை. முக்கியமா போன முறை 234 தொகுதிகளில் கூட்டணி கிட்டத்தட்ட 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சரானாரு. இந்த முறை 2026 டார்கெட் 200 அப்படிங்கிற அந்த டார்கெட்டோடு தான் பயணத்தையும் தொடர்றாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம கூட்டணி உறுதியாக இருக்கணும், அதே நேரத்தில் திமுக அதிக அளவில் போட்டி போடணும் அப்படின்னு இரட்டை டாஸ்கோடு கூட்டணியும் அணுக தொடங்கியிருக்காங்க. எல்லோரையும் அனுசரித்து போகணும், சரி கட்டணும், அதே நேரத்தில் நம்முடைய கை ஓங்கி இருக்கணும்னு. இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளார நிறைய மாற்றங்கள், மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புக்கு புதுசாக சிலரை கொண்டு வந்தாங்க, சிலரை நீக்கினாங்க, அப்புறம் அமைச்சரவை மாற்றம், இப்படியான சில விஷயங்கள் இருக்குங்க. அதன் தொடர்ச்சியாகவே மாவட்ட எல்லைகளை பிரிக்கிறது, இப்படி சில விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கையில் மேற்கு மண்டலம் அவருக்கான பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் கோவை மாவட்டத்தை பார்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் மேற்கு முழுக்க திமுகவுடைய கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்தமான மண்டல பொறுப்பு துணை முதலமைச்சருடைய கையிலையும் இருக்கு. அங்கே எடுத்துக்கிட்டோம்னா போன முறை இந்த மேற்கு மண்டலத்தில் மட்டுமே திமுக வெறும் 24 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 44 தொகுதிகளை வெற்றி அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 68 தொகுதிகள், இன்னும் ஒரு சில தொகுதிகளை சேர்த்தோம்னா 72 தொகுதிகள் இந்த மாவட்டங்களில் வருதுங்க. ஸோ இந்த 72 தொகுதிகள்லையும் தனி பெரும்பான்மை, அதிக பெரும்பான்மை தொகுதிகளை நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டாஸ்காக இருக்குங்க. இது ஒன்று. இன்னொன்று, தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கிறதால நிறைய அளவில் ஊட்டச்சத்து மாத்திரைகள் வேணும், இனிப்பு மூட்டைகள் வேணும், வைட்டமின் பா. ஸோ அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. முன்ன பார்த்தோம்னா அமைச்சர்கள்கிட்ட இருந்தும் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடிய அந்த இனிப்பு மூட்டைகள் தலைமைக்கு போய் தேர்தல் நெருங்குற நேரத்தில் தலைமை அந்த இனிப்பு வகைகளை பிரித்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆனால் இப்போ இனிப்பு மூட்டைகளை அமைச்சர்கள் தரப்பு, மாவட்ட செயலாளர்கள் தரப்புல இருந்து வாங்குறதை நிறுத்திக்கிட்ட தலைமை மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் அவங்ககிட்டயே தொகுதிகளை பிரித்து கொடுத்து நீங்களே இனிப்பு வகைகளை அங்கே தேர்தல் நெருங்குற நேரத்தில் செட்டில் பண்ணிடுங்க, எல்லாவற்றையும் நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் செய்கிற வேலையை மட்டும் தலைமை கிட்ட சொன்னால் போதும், மற்றபடி நீங்களே உங்களுடைய மாவட்டங்களை கவனிச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இனிப்பு பலகார வகைகள், புரிஞ்சிருப்பீங்க எதை சொல்கிறேன்னு, அது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். கட்சி நிர்வாகிகளுக்கும் அது போய் சேரும். அவங்களும் அந்த ஊட்டச்சத்து மாத்திரைகளோடு ரொம்ப வேகமாகவும் தேர்தல் பணியாற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாகும் அப்படின்னு தான் இந்த டாக்டிஸை மாற்றிருக்காங்க. இந்த மெத்தேடை கடந்த 3 மாதங்களாக இதுதான் நடைமுறையாக இருக்குது. அதே நேரத்தில் மத்திய விசாரணை அமைப்புகள் நம்முடைய பல்வேறு அமைச்சர்களை குறி வச்சு அவங்க நெருங்கிட்டு இருக்காங்க. இறுதி நேரத்தில் யாருக்காவது அமைச்சர்களுக்கு பிரச்சனை வந்தால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் பக்காவாக போடப்பட்டிருக்கு. எப்படி இனிப்பு வகைகள் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்ப்பது என்றும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இனிப்பு வகைகளை கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில உடன்பிறப்புகள். பொறுப்புகளை குறிவைக்கும் சீனியர்கள். KN நேருவா ஏவா வேலுவா, ரேஸ் ரேஸ், திமுகவுக்குள் பரபரப்பு ரேஸ். இப்போ அமைச்சர் பொறுப்புல இருந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க இல்லையா திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி. நீதிமன்றம் வைத்த கூட்டு, அமலாக்கத்துறை கொடுத்த நெருக்கடி, இப்படி பல காரணங்கள். இந்த நிலையில் அவர்களுடைய துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உட்கட்சி ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராகவும் இருந்தாங்க. இப்போ அந்த மாவட்டங்களுக்கு புதிதாக யார் பொறுப்பேற்பது ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா, முன்பு சிறையில் இருந்தப்ப திரு செந்தில் பாலாஜி அவர் கையில் இருந்த கோவை மாவட்டம், கரூர் மாவட்டம், அந்த நேரத்தில் அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி அவருக்கு கோவை மாவட்டம் கூடுதலாக பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் கூடுதல் துறையும் வளமான துறையும் எதிர்பார்த்துட்டு இருந்தார் மற்றொரு அமைச்சரான திரு மு.பே. சாமிநாதன். ஆனால் அமைச்சரவை மாற்றத்தில் எந்த துறையும் ஒதுக்கப்படலை, கொஞ்சம் அப்செட்டில் இருந்தாங்க. ஸோ அவரை சரி கட்டுவதற்காகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுதுங்க. ஈரோடு முத்துசாமியா, மு.பே. சாமிநாதனா. அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் நம்ம சென்னை பக்கத்தில் வடக்கு மண்டலத்துக்கு வந்தோம்னா அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே அமைச்சராக இருந்தவர் தான் பொறுப்பு அமைச்சராகவும் அந்த மாவட்டத்தை பார்த்துக்கிட்டாரு திரு பொன்முடி. அதாவது பொன்முடி, திரு செஞ்சி மஸ்தான் அப்படின்னு 2 அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ அமைச்சர் இல்லாத ஒரு மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் இருக்குங்க.
அங்கே மட்டுமே விழுப்புரம் தொடங்கி செஞ்சி, விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் அப்படின்னு கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவருடைய ஒரு கோட்டையாகவும் விழுப்புரம் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பாமகவும் அங்கே பக்காவா பலத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு செல்வாக்கான ஒரு கோட்டையாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தாவேகா அவங்களுடைய முதல் மாநாடும் கூட விக்கிரவாண்டியில் போடப்பட்டது. நல்ல மாஸ் காமிச்சிருந்தாங்க அந்த மாநாட்டிலும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பலமான ஒரு மாவட்டமாக பார்க்கப்படுது. இப்படி ஆளுங்கட்சிக்கு பெரும் குடைச்சல் கொடுக்கின்ற 3 பக்கத்துல இருந்தும் குடைச்சல்கள் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட மாவட்டத்தில் தான் இப்போ பொறுப்பு அமைச்சர் யாரும் இல்லை. ஸோ தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கிறதால யாரை பொறுப்பு அமைச்சராக போடலாம்? அப்போ சீனியர் அமைச்சர்களான திரு கே.என். நேருவை போடலாமா, இல்லை திரு ஏவா வேலுவை போடலாமா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே ஓடிக்கொண்டிருக்குங்க. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது விழுப்புரத்துக்கு. திரு ஏவா வேலு அங்கே பார்த்துக்கிறாரு. அப்புறம் கூடுதலாக கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ அவரை இங்கே நியமித்தா இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டு இருக்கு. ஏற்கனவே வட மாவட்டங்களில் தனி ஸ்கெட்சு போட்டு எல்லாவற்றையும் பார்த்துக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னா மாற்று கட்சியில் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை கூட சரி கட்டுற அளவுக்கு ஏவா வேலுக்கு வல்லமை இருக்குது. அதனால் முக்கியமான இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு அவரையே பொறுப்பாக்குனா ரொம்ப வசதியாக இருக்கும். பக்கத்துலேயே இருக்கிறதால பக்காவாக ஸ்கெட்சு போட முடியும் அப்படின்னு அவருடைய டீம்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இல்லைங்க, இவர் அமைச்சர் சீனியர் அமைச்சர் திரு கே.என். நேரு அவரை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டம் பார்த்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் திருநெல்வேலி, நெல்லை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை அப்படின்னு பார்க்குறாங்க. அவரை பார்த்தோம்னா இங்கே திருச்சி, நெல்லை, அங்கேருந்து சென்னை அப்படின்னு போகிறதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னா ஆண்டி வேலை இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஏற்கனவே விழுப்புரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர் அப்படின்னு இந்த பகுதிகள் எல்லாவற்றிலையுமே மாவட்டங்களில் நல்ல செல்வாக்கு கே.என். நேருவுக்கு இருக்குது. தொன்மையான கட்சிக்காரரு, இங்கே இருக்கக்கூடிய சீனியர்களோடவும் நெருக்கமாக இருப்பார். ஸோ அவரை இங்கே போட்டோம்னா இந்த டோட்டல் மாவட்டமும் கண்ட்ரோல்குள்ளார வந்துடும். அதிமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது, பாமக கூட்டணி சேர்ந்தாலும் கூட அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவித்தபடி இருக்காங்க. இப்படியாக ஒரு ரேஸ் ஓடிக்கொண்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்ன அமைச்சர் பொறுப்புலேருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ மறுபடியும் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு, திரும்பியிருக்காரு திரு மனோ தங்கராஜ். அதனால் மறுபடியும் திரு தங்கம் தென்னரசுக்கு நெல்லையே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமிப்பது, அவங்க முக்கியமானவங்களை கொண்டு வந்து அமைப்பது, ஏன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவங்க அந்த மாவட்டத்தை பார்க்குறப்ப எவ்வளோ தொகுதிகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் சரியாக அவங்க கவனிச்சிக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு லீடரோடு சீனியரோடு பயணித்தா எதிரிகளுடைய வியூகத்தையே உடைச்சி தேர்தல் நேரத்தில் வெற்றிகரமான மண்டலங்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் தலைமையுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த விடுபட்ட இடங்களுக்கு சீக்கிரம் பொறுப்பு போடணும் அப்படிங்கிறது முதன்மையான வேலையாகவும் இருக்குங்க. அதே நேரத்தில் திரு பொன்முடி அவர் வகித்த துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியை எதிர்பார்த்தும் பல்வேறு சீனியர்களும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சியில் வலிமையான பதவிங்க. ஆர்வம் காட்டும் உதயநிதி, அப்போஸ் செய்யும் மு.க. ஸ்டாலின். உரசல் முன்னாள் அமைச்சரான சீனியரான திரு பொன்முடி அவர்கிட்ட இருந்த கட்சி பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பொறுப்பை பல்வேறு சீனியர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் என்கிற இந்த வலிமையான போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூலமாகவும் ஒரு அழுத்தம் தலைமைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. ஏன்னா கட்சியுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உதயநிதி ஸ்டாலின் இல்லைங்க. அவரும் ஒரு அணியுடைய செயலாளர், அதாவது இளைஞர் அணியுடைய செயலாளராக இருக்காரு. ஒரு நல்ல பதவி தான் அப்படின்னாலும் கூட கட்சி விதிப்படி அது டிசிஷன் எடுக்கிறது, அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு அப்படின்னு கிடையாது. அதே நேரத்தில் துணை பொதுச் செயலாளர் போன்ற இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே கட்சியுடைய கோர் கமிட்டி மாதிரி முக்கியமான வலிமையான ஒரு பதவிகள். அதனால் அப்படிப்பட்ட கட்சியுடைய வலிமையான பொறுப்புக்கு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும் அப்படின்னும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் குடும்பத்தினர்லாம் தெரிவித்தபடி இருக்காங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தரப்பு தலைமை தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் முக்கியமான இடம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர்கள் தேர்வுலேருந்து தொகுதி தீர்மானிக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னும் தெரிவிக்கப்படுது. ஆனால் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் ஐவர் குழுவில் இடம் கிடைச்சிருக்கிறதுங்கிறது தேர்தல் முடிஞ்ச உடனே அதனுடைய பதவியோட ஆயுள் முடிஞ்சிருது. அடுத்த தேர்தல் வந்தாதான்
இதுல எல்லா காலத்துக்கும் கட்சியில முக்கியத்துவத்தோடு இருக்கிற மாதிரி எந்த விதமான பலமும் இல்லையே அப்படின்னும் ஆதங்கத்தை தெரிவித்தபடி இருக்காங்க உதயநிதி அவங்களுடைய டீமு. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தோம்னா மாவட்டங்களை 100 மாவட்டங்களாக அதிகரிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே டார்கெட் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில மாவட்டங்கள்லாம் பிரிச்சாங்க, புதிய பொறுப்புகள்லாம் கொண்டு வந்தாங்க. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு, இன்னும் சொல்ல போனா பழைய மாவட்டங்களில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அப்பதான் தேர்தல் நெருங்குற நேரத்தில் இன்னும் வேகத்தோடு பூஸ்டோடு வேலை பார்க்க முடியும். புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த புதிய சக்தியோடு நம்ம 2026ஐயும் வசமாக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய டீம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் தலைமையில இருந்தோ மாற்று கருத்துக்கள் வருது. நம்முடைய அமைச்சர்கள் சீனியர்களை ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை அமைப்புகள் மூலமாக நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வலிமையான கூட்டணியை அமைக்க தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணி, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்மளுடைய சீனியர்கள், அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுடைய ஆதரவு, அவங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. இந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுடைய எல்லைகளை, ஏன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் அமைச்சர்கள் தான் மாசேக்களாகவும் இருக்காங்க, அவங்களுடைய எல்லைகளை நம்ம குறைக்கக்கூடாது. அது நமக்கு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்துரும். உட்கட்சியிலேயே நம்முடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுது அப்படின்னு அமைச்சர்கள் கிட்ட இருந்தோம், மாவட்ட செயலாளர்கள் கிட்ட இருந்தோம் அதிருப்தி குரல்கள் வெளிப்படும். அப்போ அவங்க சோர்வடைஞ்சு ஏனோ தானோன்னு வேலை பார்த்தா டார்கெட் 200 அடைய முடியாது. நம்ம மாவட்டங்களை பிரிக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனால் கட்டாயம் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு பிரிச்சே தீரணும் என்பதைத்தான் நம்ம வேணான்னு சொல்கிறோம். இப்படி தலைமையிலேருந்து பதில் வந்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சி எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அடுத்து கட்சியிலையும் இளைஞர் அணியில் மாநில செயலாளர் ஆகியிருக்காரு. அப்புறம் அமைச்சரானார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இந்த நிலையில் கட்சியுடைய வலிமையான பதவியும் உடனே நம்ம கொடுத்தோம்னா அது ஆப்பனன்ட் டீமுக்கு நம்மளே கண்டென்ட் கொடுத்த மாதிரி. அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் என்ன பேசினாரு? நீங்கள் ரொம்ப அறிவுபூர்வமானவர், ரொம்ப முக்கியமானவர், அதே நேரத்தில் எதிராளிகளுக்கு நாமளே அவள் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னார். அப்போ பிடிஆர் அவருக்கு ஒரு நியாயம், உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியுமா? நாமளே எதிரிகளுக்கு கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னும் தலைமையிலிருந்து பதில் வந்திருக்குங்க. இப்படியாக 2 தரப்புக்கு இடையில் உட்கட்சிக்குள்ளார சில பல எண்ண ஓட்டங்கள், மாறுபட்ட எண்ண ஓட்டங்களால் ஒரு விவாதம் ஓடிக்கொண்டு இருக்கு. இதனாலேயோ என்னவோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அங்கே முக்கியமான அமைச்சர்கள், இப்படி பல்வேறு கூட்டங்களுக்கும் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஆப்சண்ட் ஆகியிருக்காரு, வர கிடையாது. இதுவுமே சீனியர்கள் கிட்ட கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு எல்லா விஷயங்களும் தெரிவிச்சிருக்கோம், அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளில் தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சலசலப்பு முணுமுணுப்புகள் ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா, இவை எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் உதயநிதி ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் புதிதாக அரசியல் களத்துக்கும் வந்திருக்காங்க திரு விஜய், இப்படி பலருமே. இன்னொரு பக்கம் திரு சீமான் நாத்தாக்கா அவங்க தனியாக டார்கெட் திராவிடம் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து வந்திருக்காங்க, அவங்களும் புதிய ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. நம்முடைய திமுகவில் பல்வேறு சீனியர்கள் மீதும் பல்வேறு அமைச்சர்கள் மீதும் தான் டார்கெட் செஞ்சு மக்கள்கிட்ட அவங்கள அம்பலப்படுத்தி பரப்புரையை செய்கிறாங்க அதிமுக பாஜக இவங்க எல்லாமே. ஸோ இதில் உண்மை இல்லை அப்படின்னாலும் கூட மக்கள்கிட்ட அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை தவிர்க்கணும் அப்படின்னா புதிய சக்திகளை, இளம் சக்திகளை நிறைய பேரை கொண்டு வரணும். கட்சிக்குள்ளாரையும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். பொறுப்பில் என்னுடைய இளைஞரணி சார்ந்தவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். அதே போல் தேர்தல் நேரத்திலும் நிறைய இளைஞர்களை, இளம் சமூகத்தினருக்கு வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையுமே சமாளிக்க முடியும். அதற்காகத்தான் என்னுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது அப்படின்னு அவங்களுடைய டீம், உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சில நியாயங்களை புரிஞ்சுதான் இப்போ 72 தொகுதிகளுக்கு மேலே அவருடைய பொறுப்புக்கு போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கென்றே தனியாக சுமார் 40 தொகுதிகள் வரை கொடுக்கலாம், அதில் வேட்பாளர்கள் தேர்வுலேருந்து எல்லாவற்றையும் அவரே டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கிரீன் சிக்னலும் காட்டப்பட்டிருக்கு அறிவாலய தலைமையால் அப்படின்னும் சீனியர்கள்கிட்ட இருந்தும் தகவல்கள் வருதுங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. மகிழ்ச்சி என்பது பொருள் சார்ந்ததல்ல,
மனம் சார்ந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாபெரும் நம்முடைய தேசிய கவியான ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். மே 7ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாளும் கூட. மக்கள் உண்மையாக மகிழ்ச்சி அடையணும், அதை உறுதிப்படுத்துகிறவங்க தான் சரியான ஆட்சியாளர்கள், சரியான அரசியல்வாதிகள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.